வணக்கம். ஒரு வாரம் டெல்லி சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு அது முந்தானே தான் திரும்பி வந்தேன். டெல்லியில் எங்கே போனேன், என்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டேன். மற்றும் பல எபிசோடில் சொல்கிறேன். இப்போ போன வாரம் மிஸ் ஆன படங்களுடைய பெண்டிங் விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் ரிலீசஸ்க்கு முன்னாடி கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மலையாளத்தில் மட்டுமே 3 படங்கள் வந்திருக்கு. அதில் முதல்ல பார்த்த படம் தான் இந்த ப்ரோமான்ஸ். பைங்கிளி அப்படிங்கிற ஒரு படமும் வந்திருக்கு. அந்த படத்துடைய ட்ரெய்லராச்சும் நான் பார்த்தேன். ஆனால் இந்த படத்தில் யார் என்ன எப்படிப்பட்ட படம் எதுவுமே தெரியாமல் தான் போய் உட்காந்தேன். இந்த படத்துடைய டைரக்டர் அருண் டி ஜோஸ். இதுக்கு முன்னாடி ஜோ அண்ட் ஜோ, ஜேர்னி ஆஃப் லவ் 18+ன்னு 2 படங்கள் எடுத்திருக்காரா. அந்த 2த்தையும் நான் பார்த்ததில்ல. இந்த ப்ரோமான்ஸை பார்த்துருங்க இல்லையா. இந்த ப்ரோமான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ரோமான்ஸ். மேத்யூ தாமஸ் தான் பின்டோ, அவருடைய அண்ணன் ஷாம் மோகன் தான் ஷின்டோ. பின்டோ டிபிக்கல் ஜென்சி, வைரல் ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஆன்லைன்லேயே நேரத்தை செலவு பண்ணுறது, தனக்கு நல்லது சொல்கிறவங்கள பூமர்னு சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணுறதுன்னு சுற்றிட்டு இருக்காரு. ஷின்டோ அப்படியே ஆப்போசிட், பொறுப்பாக ஒரு வேலையில் இருக்கார், சம்பாதிச்சிட்டு இருக்காரு. 30 வயசு ஆகி ஆனால் அவர் கல்யாணம்லாம் ஆகலை. யாராக இருந்தாலும் அண்ணனோட கம்பேர் பண்ணி தம்பியை வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்படியான ஒரு சூழலில் ஒரு நாள் கூர்கில் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணுறதுக்காக போயிருக்காரு தம்பி. அவருக்கு ஒரு கால் வருது, உன் அண்ணனுடைய ஃப்ரெண்டு பேசுகிறேன், அவனை காணோம், மிஸ்ஸிங், சீக்கிரமாக நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்ல இவர் பதறி அடிச்சுட்டு அண்ணனை தேடுறதுக்காக ஓடுறாரு. அண்ணன் ஷின்டோவுக்கு என்ன ஆச்சு, அவனை கண்டுபிடிக்கிற அந்த ப்ராசஸில் பின்டோ கூட சேர்ந்த மற்றவங்கலாம் யார், வந்த தடைகள் என்னென்ன, ஷின்டோவை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் ப்ரோமான்ஸ். இது ஒரு படம்னு சொல்கிறத விட ஒரு ஜென்சி ஸ்டைல் அனுபவமாக கொடுக்கணும்னு இயக்குனர் பயங்கர முயற்சி பண்ணியிருக்காருங்கிறது ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் தெரியுது. பட் இதுதான் ஜென்சி ஸ்டைலா, இதைத்தான் அவங்க விரும்புகிறாங்களா அப்படிங்கிறத அவங்க தான் சொல்லணும். எனக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. இயக்குனருடைய விஷனுக்கு உயிர் கொடுத்துருக்கிற சினிமாட்டோகிராஃபர் அகில் ஜார்ஜ், எடிட்டர் சாமன் சாக்கோ, மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா, இவங்க 3 பேர் தான் முதல் பாராட்டுகளுக்கு உகந்த ஆட்கள். ஃப்ரேம்ஸ், அதில் வர சிஜி எலிமெண்ட்ஸ், மியூசிக், எடிட் பேட்டர்ன் எல்லாமே செம்ம ட்ரிப்பியான ஒரு ஃபீலை கொடுக்குது. மேக்கிங் வைஸ் ஸ்டைல் அண்ட் ஸ்வாக்னு அட்டகாசமாக இருந்துச்சு. சில இடங்களில் ஓவர் டோஸாக போனாலுமே கூட படத்தோடைய அந்த டோனுக்கு கண்டென்ட்டுக்கு ஜஸ்டிஃபைடாகவே இருந்துச்சு. இன்டர்மிட்டன்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிசார்டர்ங்கிற பிரச்சனை இருக்கிற இளைஞரா மேத்யூ தாமஸ் நல்லா தான் நடிச்சிருக்காரு. பட் அந்த டென்ஷன் ஆகிற காட்சிகளில், வயலண்டாக மாறுற காட்சிகள்லாம் கொஞ்சம் அமெச்சூராக தெரிகிறாரு. அதில் இன்னும் கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை இன்னும் 2 டேக் வாங்கினாலும் பரவாயில்ல, நடிக்க வச்சிருக்கலாம். ஷியாம் மோகன் தனக்கான லிமிடெட் ஸ்பேஸில் கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சிருக்காரு. அவருடைய ஃப்ரெண்ட் கேரக்டரில் வர அர்ஜுன் அசோகன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க அடக்கி வாசிச்சுட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபங்க்ஷனில் இவர் ஆரம்பிக்கிற அந்த அலப்பறை படம் முடிகிற வரைக்கும் செம்ம எனர்ஜியோட என்டர்டெய்னிங்காக மெயின்டைன் ஆகுது. ஹேக்கராக வர சங்கீத் பிரதாப் தான் சேவியர், மேன் ஆஃப் த மூவி அப்படின்னே சொல்லலாம். படம் முழுக்க செம்ம டைமிங்கில் ரியாக்ஷன்ஸ், டயலாக்ஸ், கவுண்டர்ஸ்னு கலக்கியிருக்காரு பிரதாப். பிரேமலுவுக்கு அப்புறம் அவருடைய கேலிபரை கார்டு இருக்கிற இன்னொரு படம் இது. மஹிமா நம்பியார் படம் முழுக்க ஃபுல் மேக்கப்பில் அழகாகவே இருக்காங்க. அவங்களோட ரோலில் சரியாக ஃபிட்டாக இருக்காங்க, நல்லாவும் நடிச்சிருக்காங்க. கொரியர் பாபுவா வர கலாபவன் ஷஜான் ஆரம்பத்தில் செம்ம சீரியஸாகவும் போக போக பக்கா காமெடியாகவும் ஒரு சீனில் செம்ம மாசாகவும் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. பினு பப்பு, பரத் போப்பானான்னு மற்ற நடிகர்களோட செலெக்ஷனும் நல்லாவே இருந்துச்சு. அண்ணனை தேடி போகிற தம்பி, அதே அண்ணனை தேட வேற காரணங்கள் இருக்கிற இன்னும் சில கேரக்டர்ஸ், அவங்களுடைய பேக் ஸ்டோரி, இந்த தேடலில் நடக்கிற காமெடி கலாட்டாக்கள்னு நம்ம ஊர் ராமநாராயணன் சுந்தர்சி, அவங்க ஊர் பிரியதர்ஷன் டெம்ப்ளேட்டோட அப்கிரேடட் வெர்ஷனாக ஒரு படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் அருண் டி ஜோஸ். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை நத்திங்ஸ் ஹேப்பனிங்னு ரொம்ப சிம்பிளாக டிஸ்கிரைப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப பேசிக்காக கதையையும் கதாபாத்திரங்களையும் செட் பண்ணிவிட்டு அந்த ஜேர்னியை ஆரம்பிக்கிற வரைக்கும் ரன் டைம் வேணும்னே ஃபீல் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபை எழுதியிருக்காங்க. இதில் சில குவர்க்கியான மொமெண்ட்ஸை தவிர ஜோக்ஸ் ஒர்க் ஆகலை, சிரிப்பும் வரல. பட் இதில் பின்டோவோட இன்ஸ்டா ரீல்ஸ் மோகம், அதனால் அவருக்கு வர பிரச்சனை, அவருக்கும் அவர் அண்ணனுக்குமான பாண்டிங்கை காட்டுற சில காட்சிகள், மஹிமா கேரக்டரும் சங்கீத் பிரதாப் கேரக்டரும் கதைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட விதம், இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் தான் கதைக்களத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் வருது. சரி, நம்ம காமெடி படம் தான் பார்க்குறோம் அப்படின்னு நம்மளையும் ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. கூர்கில் ஒரு ரிசப்ஷனில் அங்கே இந்த மொத்த டீமும் லேண்ட் ஆகி ஷியாம் மோகனை தேடி போகிறது, அங்கே சந்திக்கிற கேரக்டர்ஸ், ஸ்டோனர் மூவி மாதிரி வர ஒரு சிச்சுவேஷன், அதை வச்சு நடக்கிற காமெடி, அர்ஜுன் அசோகனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஃபோனை தேடி இவங்க பண்ணுற கலாட்டா, பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ், ஸ்மார்ட்டாக எல்லா சிச்சுவேஷன்லையும் ஹியூமரை கொண்டு வந்த விதம்னு பக்காவாக பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க ரைட்டர்ஸ் ரவிஷ்நாத், தாமஸ் பி செபாஸ்டியன் அண்ட் இயக்குனர் அருண் டி ஜோஸ். கேரக்டர் டெப்த், எமோஷன்ஸ்லாம் பெருசாக இல்லைனாலுமே கூட டைம் பாஸ் ஆகுது, அவ்வளோதான். இப்படி ஒரு செகண்ட் ஹாஃபுக்காகவே சம்பிரதாயமாக ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எழுதியிருக்காங்களோன்னு கூட தோணுச்சு. இதில் சில ஹியூமர் ட்ரோப்ஸ் ரெப்படேட்டிவாக ஃபீல் ஆச்சு. மேத்யூ தாமஸோடைய அந்த கண்டிஷன்ங்கிறது எந்த வகையில் இந்த கதைக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது இரிட்டேட்டும் ஆகுது. தென் தேனி கூட வச்சு நடக்கிற ஒரு சில விஷயங்கள், கிளைமேக்ஸ் சண்டையெல்லாம் இன்னும் கூட கிறிஸ்பாக ஆன் பாயிண்ட் ப்ராப்பராக சொல்லப்பட்டிருக்கலாம். மொத்தத்தில் இந்த ப்ரோமான்ஸ் ஒரு ஓகேவான அட்வென்ச்சர் அவுட்டிங், பார்ட்லி ஃபன்னியான ஒரு என்டர்டெய்னர். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. சென்னையில் சப்டைட்டில்ஸோட தான் ஓடுது. அப்ஜெக்ஷனபிளான கண்டென்ட் எதுவும் இல்லைனாலுமே கூட யூ சர்டிஃபிகேட் உகந்த படம் இது இல்லை. பேரண்டல் கைடன்ஸ் அவசியம்.